இது மதுரைக்கு போயிருந்தோம் இல்லையா, அன்னைக்கு எடுத்த விளாக் தான். சண்டேங்கிறனால எல்லாருமே கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சோம். எழுந்திரிச்சோன்னே சூடாக டீ போட்டு கொடுத்தாங்க. குடிச்சிட்டு பாப்பாவும் என் நாத்தனார் பொண்ணும் சேர்ந்து வாசலில் கோலம் போட்டு கலர் கொடுத்துருந்தாங்க. சரி நம்மளும் போய் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நானும் கொஞ்சம் கொடுத்துட்ருந்தேன். என் நாத்தனார் பொண்ணு சூப்பராக வந்து கோலம் போடுவா. எல்லோரும் சேர்ந்து சூப்பராக ஒரு கலரை கொடுத்தாச்சு. இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எல்லோரும் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் குளிச்சுட்டு சூப்பராக டிஃபன் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. மட்டன் குழம்பு, இட்லி சாப்பிட்டு முடிச்சுட்டு நாத்தனார் பொண்ணோட என் ஃபேமிலியும் சேர்ந்து தேட்டருக்கு வந்து போயிருந்தோம். இந்த மாதிரி போகிற இடத்துல போனால் தான் உண்டு, அதனால் நாங்கள் வந்து போயிருந்தோம். சூப்பராக படம் பார்த்து முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் சூப்பராக லஞ்ச் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65, முட்டை, ஆனியன் ரைத்தா, மட்டன் குழம்பு எல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கேருந்து ஊருக்கு வந்து கிளம்பியாச்சு. பாப்பா நல்லா ஃபுல்லாக பின்னாடி சீட்டில் நல்லா படுத்துட்டா. ஒரு 5:30 போல் ஒரு கடையில் நிப்பாட்டி டீயும், பாப்பா வந்து பசிக்கிறதுனால அவளுக்கு ஒரு பப்ஸும் வாங்கி கொடுத்து டீ சாப்பிட்டுட்டு ஊருக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். நாங்கள் ரீச் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மணி 7 மணிக்கிட்ட இருக்கும். வந்ததுக்கப்புறமே டிஃபன் ரெடி பண்ணிட்டேன். ஏன்னா என் பையனுக்கு ஒரு 9:30 போல் பஸ்ஸு, அவன் ஊருக்கு கிளம்பணும் அப்படிங்கிறனால அவனுக்கு டிஃபன் செஞ்சு சாப்பிட்டு அவனை வந்து ஊருக்கு கிளம்பிட்டான்.